பஞ்சமுக ஆஞ்சநேயர் கதை. இராமாயண காலத்தில் ராவணனின் சகோதரனான அக்ரமேனன் மற்றும் மகராட்சன் என்ற 2 அசுரர்கள் பாதாள உலகத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். ராமனையும் லக்ஷ்மணனையும் காப்பாற்ற ஆஞ்சநேயர் ஒரே நேரத்தில் 5 திசைகளில் இருக்க வேண்டும் என்ற நிலை வந்தது. ஏனென்றால் அந்த 2 அசுரர்களும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மேல் என 5 திசைகளிலும் விளக்குகளை ஏற்றி வைத்து மாயமந்திரம் செய்தார்கள். அந்த 5 விளக்குகளையும் ஒரே நேரத்தில் அணைத்தால் மட்டுமே அவர்களை வெல்ல முடியும். அப்பொழுது ஆஞ்சநேயர் தன்னுடைய 5 முகங்களை எடுத்தார். கிழக்கில் ஆஞ்சநேயர் முகம் வீரம், பக்திக்கு அடையாளம், ராம பக்தியின் முகம். தெற்கில் நரசிம்ம முகம், பயத்தை போக்கி தைரியம் தரும் முகம். மேற்கில் கருட முகம், விஷத்தையும் தீய சக்தியையும் அழிக்கும் முகம். வடக்கில் வராக முகம், செல்வம் வளம் தரும் முகம். மேல் அயக்ரீவ முகம், கல்வி ஞானம் தரும் முகம். இந்த 5 முகங்களுடன் ஆஞ்சநேயர் ஒரே நேரத்தில் 5 விளக்குகளையும் அணைத்து அசுரர்களை அழித்து ராம லக்ஷ்மணனை காப்பாற்றினார். அதனால்தான் அவரை பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்று வணங்குகிறோம். பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபட்டால் கடன் தீரும், எதிரிகள் தொல்லை நீங்கும், பில்லி சூனியம் பாதிக்காது, ஞானமும் வீரமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பூர்வ கபிமுகாய சகல சத்ரு சம்ஹாரணாய ஸ்வாஹா. இந்த ஸ்லோகத்தை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் பஞ்சமுக ஆஞ்சநேயரை மனதார நினைத்து சொல்லி வந்தால் நல்லதே நடக்கும். ஜெய் ஆஞ்சநேயான்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.